நெல்லையப்பர் திருக்கோயிலில் 518வது ஆண்டு ஆணி தேரோட்ட திருவிழாவில் தேரின் வடம் திடீரென அறுந்ததால் தேரோட்டம் பாதியில் நிறுத்தப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகராஜன் வழங்க கேட்கலாம். நாகராஜன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். தமிழகத்திலேயே மூன்றாவது பெரிய தேர் என பெயர் கொண்டது நெல்லையப்பர் கோயில் திருத்தேர். இந்த தேரோட்ட திருவிழா என்பது சுமார் 40 நாட்கள் வரைக்கும் நடைபெறக்கூடிய பெருந்திருவிழா. ஆனால் கடந்த 10 நாட்கள் முன்பு, அதாவது 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் இந்த தேரோட்ட திருவிழா தற்போது தொடங்கியது. 10வது நாளான சிகர நிகழ்ச்சியான இன்றுதான் இந்த தேரோட்டம் என்பது நடைபெறும். அதற்கேற்ப இன்று காலை 7:18 மணிக்கு மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் தலைமையில் தேரை வடம் பிடித்து இழுத்து தொடங்குவதாக இருந்தது. ஆனால் எதிர்பாராத விதமாக அந்த வடமானது கயிறுகள் என்பது அருந்து விட்டது. அது பழமையான கயிறு என்பதாகவும், அது 35 வருடங்களுக்கு மேலான வடம் என்பதால் அது அருந்து விட்டதாக கூறுகிறார்கள். உடனடியாக மாற்று ஏற்பாடுகள் செய்து தேரோட்டம் தொடங்குவதற்கான ஏற்பாடுகள் தற்போது நடந்து வருகிறது. 450 டன் எடை கொண்ட இந்த தேரானது முழுக்க மனிதர்களால் மட்டுமே, மனித சக்திகளால் மட்டுமே இழுத்து கொண்டு வரப்படுகிறது. இன்று வரை தமிழ்நாட்டிலேயே இப்படி நடைபெறக்கூடிய தேர்களில் ஒன்றாக நெல்லையப்பர் கோயில் தேர் தான் இருக்கிறது. ஒரே இடம் தான் ஸ்டாண்ட் போட்டு வச்சிருக்கேன்.